நான் சொல்கிறேன், அப்புறம் வாசிங்க. சங்கீதம் 19:12 வாசிங்க. நீங்களாக்கும். பாருங்க, அப்போ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பாருங்க, இந்த எரும மாடு இருக்குல்ல, எரும மாடு, அந்த எரும மாடு எவ்வளவு அடித்தாலும் அது என்ன பண்ணாது, சூடாக இருக்காது, சொரணையும் இருக்காது. ஆனால் அந்த பசு மாடு மற்ற மாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கும், அதுக்கு சூடு சொரணை இருக்கும். இல்லை எவ்வளோ தான் நம்ம ஹார்ன் அடித்தாலும் சரி, இல்லை எவ்வளோ தான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அது பாட்டுக்கு போவோம். இல்லை நீ என்ன ஹார்ன் அடிக்கிறது, இல்லை நான் உனக்கு வழி விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உணராதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை என்ன பண்ண மாட்டானா, அவன் உணர மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான், உணர மாட்டான். அப்போ மனிதர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தவறு செய்வது என்பது இயல்பு, ஒருவேளை நடக்கலாம். அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். துணிகரத்தை குறித்து அவர் பரிதபிக்கிறவர் கிடையாது. துணிகரமா பாவம் செய்துட்டு, அதான் அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் போது 13வது வசனம் வாசிங்க. ஆ 14வது வசனம். இருப்பதாக. பாருங்க, துணிகரமான பாவம், அதுக்கு பைபிளில் பேதுருவில் ஒரு வசனம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், விண்ணப்பம் பண்ண சொல்ல மாட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது, மன்னிக்கப்பட முடியாத பாவமும் இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சிருவார். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் தான். நம்முடைய பலவீனங்களை குறித்து என்ன பண்ணுவார், அவர் பரிதபிப்பார். இல்லை நம்ம பலவீனம், மனுஷங்க சில பலவீனத்தில் சில வார்த்தைகளை பேசிட்டோம், சில காரியங்களை செய்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், இல்லை என் பிள்ளை இல்லை பலவீனத்தில் செய்துட்டான்னு சொல்லி அவர் பரிதபிப்பார். அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். ஆனால் துணிகரமாக செய்கிற காரியம், துணிகரமாக செய்துட்டு கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் துணிகரமாக பாவம் செய்தா, அப்படிப்பட்ட பாவத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவர் மன்னிக்க மாட்டார். அப்படிப்பட்ட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது. அதனால தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களும் என்ன பண்ணப்படாது, மன்னிக்க